ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக 170 நாட்கள் தான் இருக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஆனது கனவாக இருக்குது. எனக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் தான் கனவே. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது எங்கேருந்து படிக்கிறதே தெரியல குரூப் 4 எக்ஸாமு. தமிழ் பார்த்தீங்கன்னா சிலபஸே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவராலாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மேஜரான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேபி நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டாகவே நிறைய கேட்க போகிறோம். அதாவது ஸ்கூல் புக்கிலேருந்து நிறைய நாங்கள் கேட்க போகிறது இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அழகு 7 தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ் கையில் வச்சுருக்கோம். இந்த அழகு 7 எடுத்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய பகுதி. அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இந்த அழகு 7ல் இந்த 15 கேள்வி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க டைம் எடுக்கும். மற்றபடி மீதி இருக்கிற 6 அழகு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் பார்த்தா 10 நாளே படித்து முடிச்சிடலாம். இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து படிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 20 திருக்குறள் இருக்குங்க. அப்புறம் அறநூற்கள்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு சில முக்கியமான உரைநடைகள் அண்ட் பார்த்தீங்கன்னா புலவர்கள் பேர் பற்றி இருக்கும். இதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். நிறைய பேருக்கு இதுவே பார்த்துட்டு எங்கே புக் படிக்கிறது நிறைய டவுட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் படிக்கணுமா, ஸ்கூல் புக் படிக்கணுமா, அது இல்லைனா போயிட்டு அவுட் சோர்ஸ் எங்கே படிக்கணுமா, எந்த புக் வாங்கி படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய காஸ்ட் புக் ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எளிய முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஆனது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அழகு 7 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த 15க்கு 15 எடுக்கிறது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற பிடிஎஃப் ஆனது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது அழகு 7க்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் நியூ புக்கும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும். இதில் அந்த அழகு 7 இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் ஆகி இருக்கும். நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷோ பண்ணுறேன் லாஸ்ட்டாக. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி புக் அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம நிறைய பிடிஎஃப் கலெக்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 10-15 வருஷமாக நடந்த கேள்விகள் ப்ரீவியஸ் கொஷின் சொல்லிட்டு அது ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம தரோம். அந்த பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு அதை பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த பிடிஎஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 55 ரூபா மட்டும்தான். வெறும் 55 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து நம்மகிட்ட பை பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக தமிழில் இந்த வாட்டி 100 கேள்விக்கு 95 கேள்வி அடிக்க தாங்க போகிறோம். அது எந்த ஒரு சந்தேகமே தேவை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 100க்கு 95 மார்க் எடுத்துடலாம். அதான் பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்டடிஸ் கூட தருங்க. இப்போ நாலடியாராக புக்கில் எங்கெங்கே இருக்குது சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அதே போல் நான்மணி கடிகை, அப்புறம் பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊவேசா பற்றி மார்க் பண்ணியிருக்கோம், கண்ணதாசன் அப்படி சொல்லிட்டு நிறைய மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் தேடி புக் ஒன்று பண்ணி தேடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆனது ரொம்ப டைம் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் கிட்ட உட்காந்து புக்கில் தேடி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிங்க. அந்த பிடிஎஃப் வந்து நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் இப்படி தான் இருக்கும். அதாவது ஸ்கூல் புக், இது ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒழுக்கொடுமை சொல்லிட்டு ஒழுக்கம் கொடுமையிலேருந்து நம்ம 10 இருக்கிற பொருளோட அட்டாச் பண்ணியிருப்போம். அது போல் 20 அதிகாரம் இருக்குது. அதாவது 20 அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த 20 அதிகாரம் அதாவது ஓல்டு புக்கு, அதை போன வருஷம் ஓல்டு புக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 6 to 12 ரெடி பண்ணிப்போம். புது புக்கும் 6 to 12 ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதாவது யூனிட் 7 அதாவது அழகு 7 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் இப்போ கவர் பண்ணால் மட்டும் தான் ஃபுல் மார்க் முடியும். மற்றபடி இப்போ யூனிட் 1 எடுத்திங்கன்னா இலக்கணம்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் ரொம்ப சுலமாக கவர் பண்ணிடலாம். சொல்ல இருக்காது, அதுவும் எழுதிடலாம். அப்போ எழுத்து திறன் அதுவும் ரொம்ப சுலபம். கலை சொற்கள் இருக்குது, அதுவும் எழுதிடலாம். அப்புறம் வாசித்தல் புரிதல் கொள்ளுதல் திறன் அதுவும் ஈஸி தான். எளிய மொழிபெயர்ப்பு அதுவும் ஈஸி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே அடிக்கலாம். நம்ம அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞருக்கு தமிழ் தொண்டு, அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். நம்ம ஒரே பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டுருக்கு, திருக்குறள் போயிட்டுருக்கு. திருக்குறள் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா திருக்குறள் தாண்டோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாலடியார் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்கள் வந்துச்சு. அதே போல் எங்கெங்கெல்லாம் இந்த புக்கில் ஸ்கூல் புக்கில் இப்போ எங்கெல்லாம் ஓல்டு புக்கு சரி நியூ புக் இருக்குது சார் நாலடியாக இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு இதாக வந்துடும். அப்புறம் நான்மணி கடிகை வரும். அப்புறம் பழமொழி 400 வரும். முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சம் மூலம், மேலாதி, அவையார் பாடல்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தொன்மை சிறப்பு வரும். திராவிட மொழிகள் வரும். அப்புறம் ஊவே சாமிநாதர், அப்புறம் தேபோ மீனாட்சி சுந்தரார், லக்கு ஓனார் தமிழ் பணி. அது போல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து மெச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிடிஎஃப் என்ன வச்சிங்கன்னா
ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். பிடிஎஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 55 ரூபா மட்டும்தான். இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எப்படி படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி பண்ணி சொல்லிட்டு அடுத்த வர வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருப்போம். பிடிஎஃப் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.